அவங்க அமைக்கிறவர்கள் உங்கள் சேலத்துக்காரன். எந்த இடம் தெரியுமா? மாங்காய் தோப்பு பார்த்துக்குங்க. எப்படிப்பட்ட தோப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தான். பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு அப்படி பார்த்தீங்கன்னா பின் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாங்காய் தோப்புன்னு சொன்னாவே ஒரு இதுதான் மக்களே. அதான் பார்த்தீங்களா எல்லாம் தண்ணி இப்போதைக்கு தண்ணி போயிட்டு இருக்குது. சரிங்களா மக்களே. அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறேன். வெற்றி கழகத்தோட உறுப்பினர் நான் பேசுகிறேங்க மக்களே. வெற்றி கழகத்தோட விஜய் இதில் நான் இருக்கிறேன் மக்களே. எல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அவருக்கு என்ன தெரியும்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன், அவருக்கு தெரியும் அது எப்படி நடத்துன்றது, அது தெரியும். ஆனால் ஒரு படத்து ஷூட்டிங் போதே ஒரு அப்பயே அதெல்லாம் பேசிட்டாரு. இதுக்காக பயப்பட போகிறாரு. எங்கள் அண்ணன்லாம் இதுக்கெல்லாம் பின் வாங்கி போக மாட்டார் மக்களே. நம்ம அண்ணன் என்றைக்குமே பின் வாங்க மாட்டார். அவர் எப்படி ஸ்டெப் எடுக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பாருங்க. மாநாடு எங்கேயோ போடுறேன்னு இருக்கிறாரு. ஆனால் அது கூடி சீக்கிரம் ஆனால் நான் விஜய் எனக்கு ஒன்று தான் சொல்லிக்குவேன். ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக பேசணுன்னு தான் சொல்லுவேன். எதுவுமே சரி, நீங்கள் தான் அந்த இதை நீங்கள் தான் கொண்டு போகணும். அது தாமலும் நான் கேட்டுருக்கேன். வெற்றி கழகத்தோட உறுப்பினராக நான் சொல்கிறேன்னா, உங்கள் தம்பியாக சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, யார் தப்பு பண்ணாலும் சரி, அதை நீங்கள் எதிர்த்து கேட்கணுன்றது எங்களோட இதுக்காக நாங்கள் எங்களை கோரிக்கையை சொல்கிறோம். நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் துணிச்சு அது ஃபேஸ் பண்ணணுன்னு நாங்கள் சொல்கிறோண்ணா. நீங்கள் அதுக்கு பயப்படுறது மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். முதல் முறையாக மீனவருக்கு குரல் கொடுத்தது நீங்கள் தான். எல்லா இதுவுமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அது எனக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், பல வீடியோவில் பார்த்துருக்குறேன். அதேமாதிரி நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும், அதுதான் நான் கேட்டுக்கிறேண்ணா விஜயண்ணா. இதுதான் என்னோடய முதல் கோரிக்கை. அதே மாதிரி ஏழை பசங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யணுன்றது நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க. இதோட இன்னொரு உதவிகள் செய்யணுன்னு நான் ஆசைப்பட்றேண்ணா. நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நல்லது செஞ்சுருக்கீங்க, அது எனக்கு தெரியும்ண்ணா. ஆனால் இருந்தாலும் நீங்கள் யார் தப்பு பண்ணாலும் சரி, நீங்கள் அதை கரெக்டாக ஸ்டெப்பை வச்சு நீங்கள் கரெக்டாக பேசணும், அதுவும் நான் கேட்டுக்கிறேண்ணா விஜயண்ணா. ஆனால் நீங்கள் 2026 வரணும், அது என்னோடய முதல் ஆசை. வெற்றி அடையணுன்றது என்னோட ரொம்ப ஆசை. ஆனால் அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணிடுவீங்க, அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பேச போகிறீங்கன்னு, கம்பீரமாக தான் பேசுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் கம்பீரமாக பேசணும், அது நாங்கள் ஆவலோடு காத்துட்ருக்குறோண்ணா விஜயண்ணா. எதுக்கும் பயப்படாமல் துணிச்சலாக பேசணும், அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்கள் தம்பிகளாக நான் சொல்கிறேண்ணா விஜயண்ணா. நீங்கள் பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணும், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது, தைரியம்தான் இருக்கணும், அதுதான். சரி மக்களே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். சில பேர் சொன்னாங்க, விஜயெல்லாம் அரசியல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எங்கள் அண்ணன் அரசியல் என்ன பண்ண போகிறாருன்னா வரும்போது தெரியும். அவர் இப்பயே அவருக்கு கூட்டம் நிறைய ஏறிக்கிச்சு. இன்னும் கூட்டத்தை பார்க்கணும்ல, அது எங்கள் அண்ணன் உருவாக்கப்பட்ட கூட்டம். நாங்கள் எங்கள் அண்ணன் பின்னாடி இருப்போம். எங்கள் அண்ணனுக்கு என்ன தெரியும்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இதால் விஜயால் முடியாதுன்னு நிறைய சினிமா துறையில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் சொல்கிறேன், அவரால் முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஒரு நாள் அவர் ஜெயிப்பார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது. நல்லது.